பெரம்பலூர் மாவட்டம் கவுள்பாளையம் பகுதியில் உள்ள கல்குவாரி ஒன்றில் சக்தி வாய்ந்த வெடி வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் துரைசாமி. பெரம்பலூர் அருகே உள்ள கவுள்பாளையத்தை சுற்றி 30க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. இது மலைப்பகுதியில் உள்ள கற்களை வெட்டி எடுப்பதாகவும் மேலும் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை சிறு துகள்களாக அரைப்பதற்காகவும் கிரசர்களாகவும் பல்வேறு பகுதிகளில் இந்த பகுதிகளில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக கவுள்பாளையத்தின் மேற்கு பகுதியில் உள்ள மலையின் மீது நேற்று மாலை வெடிப்பொருட்களை கொண்டு பாறைகளை வெட்டி எடுக்கும் போது எதிர்பாராத விதமாக பாறைகள் வெடித்து சிதறியதில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பாறைகள் விழுந்தன. இதில் சிறு சிறு கற்களாக வீசப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் உள்ள குடிசை வீடு, ஓட்டு வீடு மற்றும் காங்கிரீட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேல்தளங்களிலும் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர்களின் மீது விழுந்ததால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. மேலும் இந்த பகுதியின் குடியிருப்பு பகுதியில் 3 நபர்கள் மீது சிறு கற்கள் விழுந்ததால் சிறு காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து பெரம்பலூர் வட்ட ஆட்சியர் செல்வராஜ் முதற்கட்ட விசாரணையாக நேற்று மாலையே சம்பவ இடத்திற்கு வீடு மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் விசாரணை செய்தார். இதில் முதற்கட்ட விசாரணை என்பது முடிவுற்ற நிலையில் இதனுடைய அறிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் இது தொடர்பாக விரிவான விசாரணை என்பது கனிம வளத்துறையினால் தொடர்ந்து நடத்தப்படுவது எனவே அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கிரசரின் அதாவது இந்த கல்குவாரியின் உரிமையாளரிடம் கேட்டபோது இதுபோன்ற விபத்துங்கிறது கடந்த காலங்களில் நடைபெறவில்லை எனவும் தற்பொழுதுதான் முதன்முறையாக நடந்துள்ளதாகவும் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவே அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.